ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சுவாரஸ்யமான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி 2025 ஆண்டுடைய கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். ஆமாங்க, 2025 ஆண்டுடைய கடைசி நாட்கள் இப்போ வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் 2026 பிறக்க இருக்குது. 2025 இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை கொடுக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, ஆண்டுடைய கடைசியாக அமைந்த கிரகநிலைகள் தான். டிசம்பர் மாதம் ஆண்டுடைய கடைசி நாட்கள் கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜோதிட வீடியோவை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதை மீனம் ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆண்டு முடியறதுக்கே இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இதில் நீ சொல்கிற மாதிரி நடந்துக்கிறதுனால என்னடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஆண்டுடைய கடைசியாக இப்படி நீங்கள் நடந்துக்கும் போது புதிய வருடம் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்க வழி இருக்குது. ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷத்தில் எல்லாமே நடக்கக்கூடாது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தாலும் எதிர்பாராத வகையில் ஒரு நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறுவதற்கு சான்ஸ் இருக்குது. அதை அனுபவித்த அத்தனை பேருக்கும் அந்த வழி தெரியும். அந்த வழியை அனுபவித்தவங்க நீங்களாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை உங்களை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க. ஸோ ஆண்டுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற, தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பயமுறுத்துறதுக்கு சொல்ல, என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அவேர்னஸோடு இருக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ஐன சைன போகஸ்தானத்தில் சனி, ராகு. ஆக்சுவலி இந்த மாதிரி கிரகநிலைகள் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு அமைந்திருக்கு இந்த ஆண்டு கடைசியாக. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலனை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. எச்சரிக்கையோடு இதில் ஈடுபடக்கூடிய மீன ராசினருக்கு நீங்கள் அவசரமாக எதையும் செய்வதற்கு தயங்காத குணமும் உடையவர்கள். இப்படி குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டுடைய கடைசி நாட்கள் பணவரவு தாராளமாக கூட போகுது. ஆனால் உடல் சோர்வு உண்டாகலாம். இதில் என்ன ஒரு எச்சரிக்கை சம்பவம்னா, வீண் கவலை, வீண் வாக்குவாதம் இதெல்லாம் நிறைய ஏற்படும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு கவனமாக இருக்கிறது அவசியம். முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மொத்தமாக தீரும். ஸோ அந்த பிரச்சனை தீருவதை நினச்சி ஹாப்பியாக இருங்க. மற்றதை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஸோ நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை தீரும்போது மற்றது தானாக ஷார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமாக எல்லாமே நடக்கும். அரசாங்கம் மூலம் கூட நடக்க வேண்டிய காரியங்கள் அத்தனையுமே இனி வரக்கூடிய நாட்கள் சாதகமாக பலனை தரும், சாதகமாக நடந்து முடியும். தொழில் ரீதியாக பயணம் செய்கிறதன் மூலிமா வியாபார தொழிலில் நல்ல விரிவாக்கமும் செய்ய முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகி நிதி நிலைமை உயர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலில் இருக்கிறவங்க முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்க. அப்புறம் மீனம் ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் செயல்திறமை மூலம் கடின பணிகளையும் எளிதாக செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். இதில் என்ன ஒரு பிரச்சனை இல்லைன்னா, வீட்டில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு தடைகள் இருந்ததெல்லாம் நீங்கி அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது.
திருமண முயற்சியில் ஈடுபட உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூட இந்த ஆண்டுடைய கடைசியாக அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு முழுசாக இருக்கும். சுதந்திரமான எண்ணம் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அதிசயம் இந்த ஆண்டு கடைசியாக நடக்க போகுது. மெயினாக பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மொத்தமாக ஆண்டுடைய கடைசியாக தீரப்போகுது. எதிர்ப்புகள் அகலும். பணவரவு புதிய வருடத்திலிருந்து கூடும். இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு நடக்க போகுது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். அதில் மட்டும் கவனம் தேவை. பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக இருக்கும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எடுத்த வேலைகள் மிகவும் கவனமோடு செயல்படுவது நல்லது. மன வலிமை அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் மதிப்பு கூடும். ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி அதை நீங்கள் நல்லா பிரிஸ்காக மாற்றுங்க. அதாவது மக்கள் மத்தியில் மதிப்பு கூடும்போது அதை பிரிஸ்காக எடுத்து உங்கள் அரசியல் பயணத்தை வேறு லெவலில் மாற்ற முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் கூட கல்வியில் வெற்றி உண்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ் ஆகும். கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிக்க முயற்சி பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த ஆண்டு கடைசியாக செய்து முடிக்க முடியும். விளையாட்டுகள்லையும் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். அதற்கேற்ப செயல்படும் போது விளையாட்டுகளில் வெற்றி வாகையும் பெற முடியும். ஸோ இந்த மாதிரி மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய மாற்றங்கள் ஆண்டுடைய கடைசியாக ஏற்பட போகுது. அதனால் மீன ராசிக்காரங்க பெருசாக எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்பது குறிப்பிடப்படுது. உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்பவும் சில பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் தொழில்களில் சிக்கல்கள் உருவாகாது. இருந்தாலும் சில வாக்குவாதங்கள் இருக்கும். அதில் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் தொழிலில் ஈராது. அதனால் தொழிலுக்காக அந்த மாதிரி இருக்கிறது அவசியம். அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். உங்ககிட்ட வந்தால் தலையிடுங்க. நீங்களாக போய் தலையிட வேண்டாம். பகைவர்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பணிந்து போகுங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். அந்த வாய்ப்புகள் இருந்தால் தான் உங்களால் வெற்றி பெற முடியும். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்க இந்த மாதிரி கவனமாக இருங்க. நெக்ஸ்ட்டு உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசியாக விடாப்புடியாக செயல்பட்டிங்கன்னா சில பல வேலைகளை முடிக்கிறது ஈஸியாக இருக்கும். உறவினர்கள் நண்பர்களோடு மனத்தாங்கல்கள் வரும். ஸோ இந்த மனத்தாங்கல் வராமல் இருக்க யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். மெயினாக வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். ஸோ உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிறதெல்லாம் சமாளிக்க நீங்கள் கவனமாக செயல்படணும். உத்திராடதியில் பிறந்தவங்களுக்கு இந்த செக் இருக்குது. பார்த்து கவனமாக செயல்படுங்க. அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரேவதியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி பொதுவாக அன்றாட பணிகளை கவனித்து கொண்டு மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். பெரியோர் சொல்படி நடந்து கொண்டால் தொல்லைகளை தவிர்க்கலாம். பலவிதமான சூழ்நிலைகளில் உங்களுடைய சாதுரியத்தால் சமாளிக்க முடியும். அதனால் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை பற்றி பயப்படாமல் சமாளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்க. அதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு வெற்றி கொடுக்கும். மீனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் கடைசியாக ஆண்டுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கி வழிபாடு செய்யுங்க. அதனால் எல்லா நன்மைகளும் புதிய வருடம் உங்களுக்கு உண்டாகும். பணவரவு கூடும். கடன் பிரச்சனை தீரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மீனம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க. அப்புறம் சந்திராஷ்டம தினம் எதுவும் ஆண்டுடைய கடைசியாக கிடையாது. அதிர்ஷ்ட தினமும் ஆண்டுடைய கடைசியாக எதுவும் கிடையாது. நார்மலாக இந்த பரிகாரம் செய்துட்டு நான் சொன்ன தாள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.